இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வழமை போல கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இது இதே மாதிரியான ஒரு வேத வாக்கியம் உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு கடந்து செல்லுவோம். ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன சிறையாக்கி கொள்கிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மனதின் பிரமாணம் என்று ஒரு பிரமாணம், வேறொரு பிரமாணம் பாவம் மரணம் என்று வேறொரு பிரமாணம், மற்றது அவயவங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாவம் மரணம் என்ற பிரமாணம். அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் சிறப்படுத்தினது. என்ன சிறப்படுத்தினது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தனக்கு நடந்த விஷயத்தை தெளிவாக நமக்கு ரோமர் 7:23 நமக்கு தந்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. அப்போ இந்த ரோமர் 7:23 நான் தெரிவு செய்த தலையங்கம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனதின் பிரமாணம். மனதின் பிரமாணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் தம்முடைய ரட்சிப்பை தாமே நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். அது எப்படி என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்களுடைய துர்ப்பாக்கியமான நிலைமை
தம்முடைய ரட்சிப்பை தாமே நிறைவேற்ற அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாத உண்மை என்ன? அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்ற உண்மையை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடந்த செய்தியில் குறிப்பாக சொல்லியிருந்தேன், அந்த எப்படி அவர்கள் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏராளமான கிறிஸ்தவ பிரசுரங்கள் அடிக்கடி வெளியிடப்படுகிறது. அப்போ அந்த பிரசுரங்களை பார்த்தா பிறகு அந்த பிரசுரங்களின் அடிப்படையில் அவர்கள் தம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். ஏராளமான பிரசுரங்கள் இப்பொழுது அடிக்கடி கிறிஸ்தவ உலகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சில பிரசுரங்கள் லட்சக்கணக்கில் விற்பனை ஆகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனுஷனுக்கு தேவையானது, கிறிஸ்தவனுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை. அப்போ இதில் இருப்பது என்ன மாதிரி என்று சொன்னால், மனிதனுடைய சுயபலத்தை வர்த்திக்கிறவைகளாகவும் ஒழுக்க பிரகடனங்களாகவும் இருக்கிறபடியால் தவிர்க்க முடியாமல் கிறிஸ்தவர்களை பிரமாணங்களுக்கு இந்த பிரசுரங்கள் இழுத்து செல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரசுரங்களில் பார்க்குற ஒழுக்க பிரகடனங்களையும் மனிதனுடைய சுயபலத்தை வர்த்திக்கிற வழிமுறைகளையும் வாசித்து அறிந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கே. அப்போ நாங்கள் நம்முடைய ரட்சிப்பை இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களின்படி, இந்த ஒழுக்க பிரகடனங்களின்படி நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு காலமும் சாத்தியப்படாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பிரசுரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவ கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவின் சிலுவைக்கு வழி நடத்துகிறதாக தென்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பிரசுரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவ பிரமாணங்களை செய்ய சொல்லி வழி நடத்துவதே தவிர கிறிஸ்துவின் சிலுவைக்கு அந்த பிரசுரங்களில் சொல்லப்பட்டதுகள் ஒன்றும் வழி நடத்துவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரசுரங்களில் சொல்லப்பட்டவை அதிகமானவை ஒழுக்க பிரகடனங்களும் அதிகமானவ மனுஷ கற்பனைகளும் மனுஷ பிரமாணங்களுமாக இருக்கிறபடியினால் அவைகள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஒரு கிறிஸ்தவனை வழிநடத்தவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் வழியை விலக்கி வேறு பல வழிகளை இந்த பிரசுரங்கள் பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேறு வழிக்கு கொண்டு போகிறபடியினால் தவிர்க்க முடியாமல் கிறிஸ்தவர்களை ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கு இழுத்து செல்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேறொரு வழி தேவனால் நியமிக்கப்பட்ட வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கி வேறொரு வழிக்கு செல்லும் பொழுது அது ஆவிக்குரிய வேசித்தனத்தில் அதனை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால், கிறிஸ்து என்ற புருஷனை விட்டு விலக்கி அவரை விட்டு விலக்கி வேறொரு புருஷனை, அப்போ வேறொரு புருஷனார் நியாயப்பிரமாணம் என்கிற புருஷன், அந்த புருஷனை பிடிக்குமாறு சபையினரை
போதகர்கள் நிர்பந்திக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை அறியாதபடியினால் அவர்களுடைய இருதயங்களுக்கு பிரியமாயிருக்கிற பிரமாணங்களுக்கு அவர்கள் இரையாக போகிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களுடைய இருதயத்துக்கு பிரியமாயிருக்கிற பிரமாணங்களுக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் இரையாகி போகிறார்கள் என்பதே பொருத்தமான கணிப்பாக இருக்கிறது. அப்போ முன்பு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலியர்கள் அஸ்தரோத்துக்கும் பாகாலுக்கும் தோப்பு விக்கிரத்துக்கும் வழி நடத்தப்பட்டார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டை பரிசீலனை செய்யும் பொழுது இஸ்ரவேலியர்கள் பாகாலுக்கு வழி நடத்தப்பட்டார்கள், அஸ்தரோத்துக்கு வழி நடத்தப்பட்டார்கள், தோப்பு விக்கிரகத்துக்கு வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ வேறொரு இயேசுவிடம் வழி நடத்தப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி வேறொரு இயேசுவிடம் அநேகமான கிறிஸ்தவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெகு சாதாரணமாக இது நடைபெறுகிறது. அப்போ இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை அந்த நேரத்தில் இஸ்ரவேலின் பிரச்சனை அதாக இருந்தது. இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை இந்த வேறொரு இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறொரு இயேசுவிடம் அநேகமான கிறிஸ்தவர்கள் செல்கிறார்கள், வேறொரு புருஷனிடம் செல்கிறார்கள், ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேறொரு புருஷனிடத்தில் போன உடனே, வேறொரு இயேசுவிடம் போன உடனே அவர்களுடைய மனதின் பிரமாணம் வேறொரு இயேசுவாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். தங்களுடைய மனோவலிமையினாலே அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்போ மனதின் பிரமாணத்தின்படி நடக்கிறது தவறல்ல என்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி மனதின் பிரமாணம் தூண்டுகிறது. ஆனால் பிரச்சனை எங்கே என்று சொன்னால், சத்தியத்தை அறியாமல் மனதின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது பெரும் இடரலையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், மனதின் பிரமாணம் தவறு அல்ல. ஏனென்றால் மனதின் பிரமாணம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி கிறிஸ்தவர்களை தூண்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறியாவிட்டால் மனதின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீடிய பொறுமைக்கு சோஸ்திரம். அவர் மிகவும் பொறுமையாக இருந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அவருக்கு செவி கொடாமல் தொடர்ச்சியாக கலகக்காரர்களாக கிறிஸ்தவர்கள் செயற்படுவார்கள். ஆனால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் நிச்சயமாகவே அவர்களில் வல்லமையாக செயற்பட்டு அவர்களுடைய அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு அவர்களை சிறையாக்கி கொள்ளும் என்று ஏற்கனவே ரோமர் 7:23 தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அதே நிலைமையிலேயே பவுல் அப்போஸ்தலரும் இருந்தார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சிலுவையை பின்தொடராமல் லூக்கா 9:23 லூக்கா 14:27 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டியது என்ன? கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் பின்தொடராமல் பல்வேறு விதமான நவீன திட்டங்களை பின்தொடருவோமாயின்
நிச்சயமாகவே துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் அது தேவனுக்கு ஏற்றதல்ல. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையைத்தான் நாம் பின்தொடர வேணும். அப்போ பிரசுரங்களை பின்தொடருகிறதோ, நவீன திட்டங்களை பின்தொடருகிறதோ, மனுஷருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறதோ தேவனுக்கு ஏற்றவைகளாக அது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல்வேறு விதமான திட்டங்களை பின்தொடர்கிற அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய தாற்பயம் அது தமக்கு பிரச்சனை இல்லை, தமக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி பலமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போ நேரடியாக இந்த மாதிரி நவீன திட்டங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களிடத்தில் போய் சிலுவையை பற்றிய செய்தியையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னாலாம் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நிஜமாகவே அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ரட்சிப்புக்கு சிலுவையின் செய்தியை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் சிலுவையே முக்கிய பங்கு வகிக்கிறதென்ற உண்மையை இவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. கொலோசியர் 2:6-7 இது பற்றி தெளிவாக சொல்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய தாற்பயம் அதன் முக்கியத்துவத்தை தாம் அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியவில்லை. அவர்கள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவையை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவ அனுபவங்களையும் தம்முடைய சொப்பனங்களையும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இதுகளை நம்பி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ அனுபவங்களையும் தம்முடைய சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சுவிசேஷமாக உபதேசிக்கிறார்கள். இதுகள்தான் சுவிசேஷம் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. அவர்களும் அதை சுவிசேஷம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த மாதிரியாக சுவிசேஷங்களை போதிக்கிறதன் நிமித்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்தலாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஒரு பொழுதும் சாத்தியமாகாது. கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்து வேறு எந்த மனுஷனுடைய திட்டங்கள் எதுவும் செல்லுபடியாகாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 23:16 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அனுபவங்களும் சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் 100% வேத வார்த்தைக்கு இசைவாக இருக்காவிட்டால் அவைகளுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதை பற்றி நான் இன்னொரு முறை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் கேட்பதில்லை, அதற்கு பதிலாக தீர்க்க தரிசனங்களை கேட்கிறார்கள், சொப்பனங்களை அவர்கள் கேட்கிறார்கள், அனுபவங்களை அவர்கள் கேட்கிறார்கள். அதுதான் சுவிசேஷம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கேட்கிற அனுபவங்களும் சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் 100% வேத வார்த்தைக்கு இசைவாக இல்லாவிட்டால் அதற்கும் தேவனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எரேமியா 23, 28, 29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.
அப்போ ஒரு கிறிஸ்தவன் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ஏசையா சொல்லியிருக்கிறார். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை, விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லி ஏசையா 8:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உதாசீனப்படுத்த முடியுமோ என்பதை நான் கிறிஸ்தவர்களிடமே விட்டு விடுகிறேன். அப்போ மனதின் பிரமாணத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, மனதின் பிரமாணம் தேவனுக்கு தேவனுடைய விஷயங்கள், எல்லா தேவனுடைய விஷயங்களிலும் பிரியமாக இருக்க தூண்டுகிறது. அப்போ அது நல்லது. ஆனால் மனதின் பிரமாணத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனால் நியமிக்கப்படாத, அவரால் பிரகடனப்படுத்தப்படாத வழிகளை நாம் பின்தொடருவது வேதனையை பெருக பண்ணி சுயநீதியை பலப்படுத்த உதவுமே தவிர தேவநீதியை நமக்கு தரப்போகிறது இல்லை என்பதை மத்தேயு 7:15-16 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மனதின் பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு முதல் அது யாரால் நியமிக்கப்பட்டது? தேவனால் நியமிக்கப்பட்ட வழியோ என்றதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழியாக இல்லை என்று சொன்னால் அது சுயநீதியை பலப்படுத்த உதவுமே தவிர தேவநீதியை பலப்படுத்த ஒரு பொழுதும் உதவப் போவதில்லை என்று சொல்லி மத்தேயு 7:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதனை அறிந்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையை அநேகமான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த பிசாசுகள் நம்ம விட பலம் உள்ளவைகளாகவும் மகா பயங்கரமானவைகளாகவும் இருக்கின்றன என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. அப்போ மனதின் பிரமாணத்தினால் உந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் கவனமாக கேளுங்கள். அதாவது திட்டங்களையும் திட்டங்களையும் சொப்பனங்களையும் அனுபவங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் மனதின் பிரமாணத்துக்கு செவி கொடுத்து அவற்றை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் பெரும் ஆவிக்குரிய யுத்தத்தில் தாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்கள். எபேசியர் 6:12 தாற்பயம் அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் பெரும் ஆவிக்குரிய யுத்தத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய செய்கைகளிலிருந்து நாம் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு யுத்தம் பண்ணுகிறதுல தவறில்லை. ஆனால் அந்த யுத்தம் நல்ல போராட்டமாக இருக்க வேணும். அப்போ தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்கிறார் என்றால் பவுல் அப்போஸ்தலர் நல்ல போராட்டம் பண்ணு, அது நல்லது. பிசாசுகளோட போராட்டம் செய்ய வேண்டியது தான். ஆனால் அந்த போராட்டம் என்ன மாதிரியான போராட்டமாக இருக்க வேணும்? விசுவாசத்தின் மூலமே அந்த போராட்டம் நடத்தப்பட வேணும், வேறு எந்த வழியினாலும் இல்லை. அப்போ மனதின் பிரமாணத்தை தவறான முறையில் மனதின் பிரமாணத்தை பின்பற்றுகிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள்
அவர்களோ அந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை மகாபயங்கரமான போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி போராட்டம் பண்ண வேண்டியதில்லை. அந்த போராட்டம் என்ன மாதிரினால் விசுவாசத்தினால மட்டும்தான் அந்த போராட்டத்தை செய்ய வேணும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர்த்து மனிதர்களுடைய முறைமையின்படியும் மனுஷ ஞானத்தின்படியும் யுத்தம் பண்ண முடியுமோ என்பதனை கிறிஸ்தவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஞானம் மனுஷ ஞானத்தினால யுத்தம் செய்கிறார்கள், மனுஷ கெட்டித்தனத்தினால யுத்தம் செய்கிறார்கள், மாம்சத்தினால யுத்தம் செய்கிறார்கள். அது உங்களால் முடியுமோ என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஏனென்றால் அப்படியாக யுத்தம் செய்த மனிதர்கள் எல்லாரும் படுதோல்வியை அடைந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படுதோல்வியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் சிந்திக்க தயாரில்லையாயின் பாவம் மரணம் என்ற பிரமாணம் நிச்சயமாகவே அவர்களை மேற்கொள்ளும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு அவர்கள் சிந்தித்து செயல்பட மறுத்தால் நிச்சயமாக பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவர்களை மேற்கொள்ளும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் முடிவு நிர்பந்தமான மனுஷர்களாக நாங்கள் விடப்படுவோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிறிஸ்தவர்களில் செயற்பட தொடங்கியவுடன் கவனமாக கேளுங்கள். அதாவது ரோமர் 7:24 எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் இந்த சிந்தனையோடையே அதை எழுதினார். அப்போ ஒருவன் யுத்தம் செய்யும் பொழுது, திருப்பி இன்னொருக்கா நான் சொல்ல விரும்புகிறேன், பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிறிஸ்தவர்களில் செயற்பட தொடங்கின உடனே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிறிஸ்தவர்களில் செயற்பட தொடங்கியவுடன் தம்மோடு ஒரு மரித்த சரீரம் கட்டப்பட்டிருப்பது போன்ற உணர்ச்சியை மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவரும் அந்த விதமாக உணர்ச்சி அடைந்தபடியினால ரோமர் 7:24 எழுதும் பொழுது இதனைத்தான் அவர் குறிப்பாக சொல்கிறார். என்னுடைய சரீரத்தோடு ஒரு மரண சரீரம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ மரணம் என்ற பிரமாணம் செயற்பட தொடங்கினோன்னு ஒரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன் இந்த மாதிரியான உணர்வை உள்ளவனாக இருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.